Now Rajendra will die with prestige. With prestige. He will not bow down his head for anybody. Not for money. என் மக்களுக்காக வாழ்றேன், என் மக்களுக்காக சாப்பிட்றேன், என் மக்களுக்காக வாழ்றேன், என் மக்களுக்காக சாப்பிட்றேன். இதே கலரில் நீ கொதிக்கும் போதும் கெட்டவனும் நல்லவனும் நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வருவான். வந்து என்ன புரியுது? முடிந்து போன வாழ்க்கை. சுப்ரீம் கோர்ட்ல யூபி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. புல்டோசர் கவர்மெண்ட். ஆமா, அப்ப இது புல்டோசர் சிஎம்சின்றீங்களா நீங்க? இது புல்டோசர் இல்ல, ஹைடெக் புல்டோசர். என்னது ஹைடெக் புல்டோசர்? ஜேசிபி வச்சு இருக்குது வேற, ஹைடெக் புல்டோசர் வச்சு இருக்குது. ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான். அந்த மாதிரி வள்ளல் வந்தான், வள்ளல் வந்தான், ஏழைங்களெல்லாம் ஆப்பு நல்லா அடிச்சான், இன்னும் கொஞ்சம் அடிக்கிட்டோம், பணக்காரங்களும் அடிச்சான், ஏழையும் அடிச்சான். அதனால வள்ளல் வந்தான், நம்ம வள்ளல் வந்தான், எல்லாரையும் முடிவு கட்டிட்டான். இவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட் சரியில்லை சார். போலீஸ் இஸ் ஃபெயில்டு. போலீஸ் மனசு வச்சாக்கா ஒருத்தன் கூட தலை தூக்க மாட்டாங்க. அயோக்கியனை எவனும் வாழவே முடியாது. அயோக்கியனுவா நான் இருக்கும்போதோ அயோக்கியம் வெளியே வர முடியாது. எஸ், நம்ம நம்பிக்கை என்னன்னா கடவுள் மேல, அவ்வளவுதான். ஆனா எனக்கு நம்பிக்கை என் தாய் மேல, என்ன வளர்த்தது மேல. என்ன சொல்லுங்க சார். கல்ற திருவிழா வந்து என்டையர் சிட்டியில் நடந்தாலும் ஸ்டேட்டில் நடந்தாலும் கேஜிஎஃப் மாதிரி கிடையாது. கேஜிஎஃப்ல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், இன்னொரு கிறிஸ்டியன்ஸ், எல்லா மதமும் சமாதானமாக இருக்கிற ஒரே ஒரு இடம் கேஜிஎஃப். ஆனால் இந்த கல்றையை சுத்தமாக வைக்கல. யார் வைக்கணும்? முனிசிபாலிட்டி வைக்கணும். பல கோடி லூட்டி அடிச்சுன்னு தின்னுக்குறாங்கல்ல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் இந்த கல்றையை பார்த்து மழை காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, இந்த கல்றை வந்து அமைதியான முறையில் அழகான கல்றையாக இருக்கும். இதை செய்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏன்னா இதோ பத்துனுக்கிறாரு பக்த வச்சுலாம் கேஸ் பண்ணி அங்கே போயிட்டாரு, நான் எங்கே தானே வரணும்? யார் யார் இங்கே வரணுமோ அற்புதமான கல்லறையாகணும். இந்த கல்லறைன்றது எப்படி இருக்கணும்னாக்கா அரண்மனை மாதிரி இருக்கணும். இதுதான் என்னுடைய எய்ம். வாழ்க்கை அவ்வளோதான், வாழ்க்கையே அவ்வளோதான் சார். பட்டு சப்போஸ் மழை வந்துச்சுன்னா சகதியம் சேருமா இருக்கும். எத்தனை லட்சம் செலவு பண்ணுறதுனால இதே பண்ணக்கூடாது? நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், எல்லா கலரையும் அப்படி தான் இருக்கும். கடைசி கட்டம் இதுதான் அரண்மனை. எப்படி ஒரு காலை தூக்கின்னு வீணை வச்சுக்கின்னு அப்படி வானத்தை பார்க்குறாரு. யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? சொல்லுங்க சார். இப்படி ஒரு காலை தூக்கின்னு வானத்தை பார்த்துன்னு வீணை வச்சுருக்கிறாரு. யார் அவரு? சொல்லுங்க, யார் அவரு? யார் அவரு? இவ்வளோ கேட்குற, சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மீடியா பிரஸ் தானே. அவர் யூஆர் ரைட். அவர் எதுக்கு ஒரு காலை கீழே வச்சுன்னு மேலே தூக்கின்னு, கிட்டார் இல்லை அது மேலே பார்க்குறாரு. என்னத்துக்கு பார்த்தாருன்னா, ಅಲ್ಲಿರೋದೇ ನಮ್ಮ ಮನೆ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಸುಮ್ಮನೆ. ನಾನು ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಮ ಮನೆ? ಅಲ್ಲಿ, ಇಲ್ಲಿರೋದು ಸುಮ್ಮನೆ. ನಾನು இந்த சும்னே இருக்கிற மனையை தான் நம்ம அள்ளிற மனை தர பார்க்கணும். சொர்க்கம் நரகம்னு ப்ரேயர் பண்ணிக்கணும் ஏமாத்தினுக்கிறாங்கல்ல. அது இந்து மதமாகட்டும், கிறிஸ்டின் மதமாகட்டும், எந்த மதமாகட்டும், எத்தனை ஸ்டெப்ஸ், எத்தனை கிலோமீட்டருக்கு சொர்க்கம்னு சொல்லு, நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம்.
ஓம் சக்திக்கு பஸ் அனுப்புகிறாங்கல்ல, நம்ம போயிட்டு வந்துடலாம், சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஓஹோ, இப்படி செய்தால் தான் சொர்க்கத்தில் போக முடியும், இப்படி பண்ணால் நரகத்துக்கு போக முடியும், பார்த்துட்டு வரலாம். யாருன்னா பார்க்க முடியுமா? பொய். வாழ்க்கைன்றது ஒரு பலூன் மாதிரி சார். உடம்புல எவ்வளோ காத்துக்குதோ அவ்வளோ காற்ற ஒரே ஒரு காற்று போச்சுனாக்கா. அதனால் இல்லை, நல்ல ஐமாஸ் லைட்டு ரோடுங்க பக்குவமாக பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இருந்துச்சு, நான் என் பீரியடில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தோம் பின்னாடி வரைக்கும். இந்த கலரை சுத்தமாக வைக்கணும், அற்புதமாக வைக்கணும். சும்மா வந்து பூஜை பண்ணிட்டு போகிறது முக்கியம் இல்லை. கோட்டீஸ்வரா வாழ்ந்தேன் அக்கா, அதோ மண்ணில் என்னை உருவாக்கி விட்டுருவோம் விதி. ராஜராஜ சோழன் கொட்டிடுற கோயில் இருக்குது, அவன் கலர் எங்கன்னா இருக்குதா? ராஜேந்திர சோழன் தேசத்தையே பிடிச்சான், உலக நாடுகளெல்லாம் பிடிச்சான், அவன் கலர் இருக்கா? இதை அற்புதமாக பண்ணணும், பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்போ முனிசிபாலிட்டியில் கூட இப்போ இடிச்சுன்னுக்குறாங்கல்ல, பிக் அண்ட் சூஸ் பாலிசி அது. நீங்கள் எல்லாம் இருந்தீங்க 2 ஏக்கர் 25 குண்டா மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன். ஆனால் அதை இடிச்சதே பெரிய தப்பு. எப்படி தப்பு? ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸுக்கெல்லாம் 4 முறை காப்பாற்றி விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நம்மளை ஒழிச்சிடுவான்னு எனக்கு ஓட்டு போடாத எதிர்ச்சிவங்க தான். ஆனால் நான் இப்போ மனசு வச்சேன்னு வச்சுக்கா, ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் மார்க்கெட்டில், ஒருத்தன் கூட இருக்க முடியாது மார்க்கெட்டில். டிவிஷனல் பெஞ்ச் என்ன சொல்லிக்குது? ரியாக்ஷன் விடும்போது இது என்ன செப்பரேட் மார்க்கெட்டா? எல்லாம் சேர்ந்து தானே எம்ஜி மார்க்கெட்டு. அப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகுதா இல்லையா? நான் அதை பற்றி இப்போ நான் பேச விரும்பல, ஒழிட்டோன்ட்டு விட்டேன். லாஸ்ட் மீட்டிங்ல முனிசிபல் மீட்டிங்ல நீங்களே என்டார்ஸ் பண்ணீங்க என்னன்ட்டு? இடிக்கணும். ஆமா, இடிக்கணும். இப்போ இச்சது தப்புன்றீங்க. எம்ஜி இடிக்கணும், இச்சது தப்பு. தப்பு தான். ஒரு பக்கம் இச்சது தப்புன்றீங்க, ஒரு பக்கம் மீட்டிங்ல வந்து என்டார்ஸ் பண்ணீங்க. எஸ் சார், ஒரே நாக்கு தான் சார். சூடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஊதுறோம், ஊதி தானே குடிக்கிறோம். அப்போ என்ன கோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே குளிர்காலம் வச்சா அதே நாக்கில் ஒன்று கை சூடாகுது இல்லை, ஒரு நாக்கு தான் 2 வேலை செய்யும். அதே மார்க்கெட்டை ரியாக்ஷன் ஒன்றுன்னு சொன்னால, இந்த வேலை செய்து அந்த வேலையை செய்யணுன்றதுக்காக நான் இடிக்கிறது விட்டேன். அழகு மார்க்கெட் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஜட்ஜி என்ன சொன்னாங்க டிவிஷனல் பெஞ்சில்? அதை செய்வியா? வசூல் பண்ணி கொடுத்தீங்கல்ல சார். 52 பேர் போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க சார். யாருக்கிட்ட கொடுத்தான்னு கேளுங்க, அவங்க கொடுத்தன்னு சொல்லுங்க. ஆனால் அவங்ககிட்ட கொடுத்தாலும் எனக்கு தெரியும். கொடுத்தவனுக்கு வலிக்கலைன்னாங்க, எனக்கு என்னத்துக்கு வலிக்க போகுது? இவனுக்கு திருந்த மாட்டானுங்க சார். இவனுங்களை இப்படி தான் வைக்கணும், இவனுங்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு யார் சொன்னது? வள்ளல் முன்சாமி சொன்னாரா? உடனே அப்படி சொல்லாமா சார் ஒரு லீடர் என்ன நானா இருந்தேன்னு வச்சுக்கா தான் நல்லா இருக்கும். கெட்டவனுங்க இருக்கவே கூடாது சார். சுடுகாட்டில் கூட அவனுங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நல்லவங்களை கூட கெடுத்துருவானுங்க. 51,000 ரூபாய் கொடுத்துக்கிறானுங்க சார். யார் கொடுத்தானுங்க? சார்? சொல்றேன் சார், அவனுங்களை கேளு. கொடுக்கலன்னு சொன்னா நான் பேர் சொல்றேன், கொடுக்கலன்னு நாங்கன்னு சொன்னா நான் பேரோட சொல்றேன். எனக்கு அவசியம் இல்லை. திருடனுங்க இருக்கிற வரைக்கும் திருட்டுதானே செய்யறவன் செய்வான். நீ செய்யல, நான் செய்யல. வீட்டுவிக்கார நீ செய்யல, நான் செய்யல. யார் செய்து மாத்த சொல்லுங்க. ஆமா, அது ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கே திருப்பி கடை கொடுக்குறேன்னு ஒத்துனுக்குறாங்க. இது பண்ணிட்டு எவனாலே கொடுக்க முடியாது. அது நீங்க எவனாலே கொடுக்க, நீங்க அது அப்ஜெக்ஷன் பண்ணீங்க, தப்புலாவே பண்ணேன். அப்ஜெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லை, நான் வெறும் கவுன்சிலில் பேசுறது வந்து அவங்க இன்னும் வெளியே விடல. தைரியத்தை தாக்க தம்மு தான் விட சொல்லுங்க. வெளியே கொடுக்க முடியாது. எவ்வளோ பேர் கடை இடிச்சானோ அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னத்துக்கு இடிச்ச நீ? எதுக்காக இடிச்ச? கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் சம்பந்தமா அது நல்லதோ கெட்டதோ அவங்க வீடு கட்டிக்கணும், கடையை கட்டிக்கிட்டு இத்தனை நாளாக வாழ்ந்துக்கணும்.
அவங்களுக்கு சாதகமா நீ பேச மாட்டீங்க. பேசுற மாதிரி அவங்க நடந்துக்கல இந்த ஊர்ல. ஏன்னா உங்களுக்கு என் கை சுத்தம். எல்லாரும் வேணும். என் கை செக்ஷன் ஆஃப் தி எனக்கு எல்லாரும் ஒன்றும் இல்லை. அயோக்கியனுக்கு எனக்கு வானவே வேணாம், திருடனு எனக்கு வானவே வேணாம், 420 பண்ணுறவன் எனக்கு வானவே வேணாம். எல்லாரும் வேணும்னு சொல்கிறவன் நான் கிடையாது. எனக்கு நல்லவன் மட்டும் வேணும். அப்ப கேஜிஎஃப்ல நல்லவங்க கம்மியா தான் இருக்கிற மாதிரி. நல்லவன் கம்மியாகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், 30% நல்லவங்கிறான், 70% ஃப்ராடுக்கிறான். ஆனால் நீ கேட்குற மாதிரி எல்லாரும் வேணும்னா எனக்கு எவனுமே தேவையில்லை. ஐயோ எனக்கு வேணுமா, திருடன் எனக்கு வேணுமா, போலீஸ்காரங்கிட்ட போய் கேளு. சார் எல்லாரும் உங்களுக்கு வேணும் சார், நீங்கள் போலீஸ் வந்து ஃப்ரெண்டு, போலீஸ் வி ஆர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்க. திருடனை கஞ்சா வைக்கிறவன் கொலை பண்ணுறவனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்க சொல்லு. நான் அப்படி கிடையாது. இப்போ கேஜிஎஃப் நிலைமை டெவலப்மெண்ட் விஷயமா எல்லா இடத்தையும் நீங்களே கண்ணால பாத்துக்கிட்டீங்க. ஆமா, இது ஒரு எக்ஸாம்பிள். இது பில்லு மார்க்கெட் ஆமா, நல்ல பண்றாங்க. இப்போ உங்க பிரகாரம் கேஜிஎஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா இல்லையா? இல்ல. எப்படி சொல்றீங்க? எந்த வகையில சொல்றது? எந்த ரோடு நல்லா இருக்கு? ரோடு பாருங்க. ராபர்ஷன் பேட்ல ஹையஸ்ட் டேக்ஸ் கட்டுறோமா இல்லையா? மைனிங் கூட அவங்களும் காசு கொடுக்குறாங்க. எந்த இடத்துலலாம் 7 கிராஸ்ல 7 ரோட்ஸ் இருக்கா சொல்லுங்க. கவர்மெண்ட்டு நான் கொண்டாந்துருந்தேன் டிகிரி காலேஜ், கேஜிஎஃப் சரித்திரத்திலே கிடையாது. கொண்டாந்துனா இல்லையா? நீ கொண்டா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், நீ கொண்டா ஒரு லா காலேஜ், எங்கள் அப்பா மினிஸ்டரு, எங்கள் அப்பா தொழிலாளி, கொண்டா. மெடிக்கல் காலேஜ் சாங்ஷன் ஆகிடுச்சா? எங்க பிபிபி மாடல் எங்க எப்போ வாயிலையா? தேனுன்னு பேப்பர்ல எழுதிட்டா தித்திக்குமா? இல்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. ஐயோ, சித்தராமையா போல எத்தனையோ சித்தராமையம் நான் பார்த்துட்டேன். என்ன, நான் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ, ஜெயேஷ் பட்டேலுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ. ஓகே, அப்போ சித்தராமையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஓகே, தரம் சிங் இருக்கும்போதோ நான், குமாரசாமி இருக்கும்போதும் நான் எத்தனை சீஃப் மினிஸ்டர் பார்த்துருப்பேன். அவளுக்கு தெரியாதா என்னை பற்றி? சிஎம் பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க கொந்தலாம் அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு முடியாது சார். டிகே சிவகுமாருக்கு நான் யாருன்னு தெரியாதா? எஸ், எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும். அதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணிக்கின்னு பழுப்பு ஓட்டு போகிறான். இன்னும் கூட நான் விதானசபையில் தோற்றத்தில் விதானசபை உள்ள கால் வைக்கல சார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இந்த ஊர் என்னை மதிக்கல, நான் அது விதானசபையில் போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லையே. யாருக்காக போனோம்? வாங்க சார், உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன், ஒரு 2 லட்சம் எடுத்துனாங்க, ஒரு 1.5 லட்சம் எடுத்துனாங்க. இந்த மினிஸ்டருக்கு நமஸ்காரம் பண்ணி குலாம் சார். இப்போ பில் மார்க்கெட் கட்டிடுறாங்க, கட்டுறதுக்கு இன்னும் இதுவும் ஆகலன்றாங்க. கட்டிட்டு அவங்களுக்கே கொடுக்குறான்னு கடை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த வியாபாரிக்கும் இன்னும் அவங்கள நம்பிக்கை, முனிசிபாலிட்டியை நம்பிக்கை இருக்குதுன்ட்டு. திருட்டு வியாபாரியை நம்புவான், நல்ல வியாபாரி சிந்திக்குவான். நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாரு. என்ன, இவனுக்கு திருட்டு வியாபாரியும் ஏண்டா கடையே இடிக்கிறான், இடிச்சுட்டு உனக்கு கொடுக்கணும்னு சட்டங்குதா? கடை எப்போ கட்ட போகிறான்? பிளான் எப்போ பண்ணுவான்? கவுன்சிலில் கேட்டனா இல்லையா? பிளானே பண்ணாத இத்தனை கடை கட்டுவோன்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாத நீ இடிச்சது தப்புடான்னு கேட்டேன். இல்லை, அவன் ஏடபிள்யூ யாரோ படிச்சுவேன், ரொம்ப எஜுகேட்டட், ஹைலி குவாலிஃபைடு, நாங்கள்லாம் எப்பிட்டு. அவன் சொல்கிறான் இடிச்சிட்டு பேருக்கு தான் பிளான் பண்ண முடியும். டேய் முட்டாள், நீ ஒரு ஃப்ரேம் பண்ணணும். இத்தனை கடை கட்ட போகிறோம், இத்தனை கடை போகிறோம், இவ்வளோ மெஜர்மெண்ட் இருக்குது, நாங்கள் இடிக்க போகிறோம், இடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு? உங்களை தவிர ஆக்ஷனில் யாரும் எடுக்கக்கூடாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. கவர்மெண்ட்டு கேட்கலாம், கவர்மெண்ட் இஸ் அத்தாரிட்டி. நீ தூக்கி அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஒருத்தனை கூட கடை கிடைக்காது, ஆக்ஷனில் தான் கடை கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருந்தவங்களுக்கு கொடுக்குறது. ஓ, என்ன ப்ரியாரிட்டி? இவ்வளோ நாள் தின்னுட்டு நீ காசு கொடுக்கல, நீ ரெண்ட் கட்டல, அதனால தானே ஒன்று வச்சான். உனக்கு என்ன ப்ரியாரிட்டி? திருடனுக்கு என்ன ப்ரியாரிட்டி? சரி சார், ரெண்ட் கொடுக்கலன்னா கூட இடிக்கிறதுக்கு ப்ராவிஷன் இருக்குது. ஒரு வாரம் டைம் கொடுத்தா அவன் கட்டிடுறான். என்னத்துக்கு கட்டிடுறான் சொன்னானே? கட்டலையே. சொன்னானே கட்டலையே. அப்டேட் பண்ணவங்க 6 பேருக்கு கூட இஷ்டிக்கிறாங்க. ஓ, சுப்ரீம் கோர்ட்ல அப்டேட்டா கட்டிக்கிற 6 பேர் கடை கூட இஷ்டாங்கன்ட்டு இது. அவங்க கோர்ட்டுக்கு போக சொல்ல, நாங்கள் அப்டேட் பே பண்ணிக்கிறோம் சார், ஏன் ஆயிடுச்சான்னு கேட்கணும். ஊரை சுத்தமாக்கணும்னு அவன் நினைக்கணும். நல்லதானே செய்தான் வரல சார். டிசி ஆர்டர் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற 5 ஒயின் ஸ்டோருக்கு மூடி இருக்காங்க. அதை பற்றி 2004 நான் அசம்பிளியில் பேசி கர்நாடகா ஸ்டேட்டில்
எந்த பெஸ்ட் ஒயின் ஷாப் இல்லை. கேஜிஎஃப்ல மட்டும் பெக்குலியரா கேஜிஎஃப்னு கேட்டதுக்கு இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டாங்க. சாமி நாங்கள் பணம் கட்டிட்டோம், எங்கிட்ட வாங்கிட்டாங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு. அதுக்குள்ளே கவர்மெண்ட் கீழே விழுந்துச்சு. அதுலேருந்து இவனுக்கு தப்பிச்சுக்கினாங்க. திருடன் கொஞ்ச நாளுக்கு தப்பிக்கலாம் சார், ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறது வந்து CL2, அது வந்து ஒன்லி CL2 CL1 டேக் அவே சார். டேஸ்டி பைட் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் நடத்தியிருந்தோம் நான், எனக்கு தெரியும். CL2 வந்து டேக் அவே தான். அங்க வந்து ஓபன் டேக் அவே இல்ல, பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்க கூடாது. அது ஒரு செகண்ட் இல்ல, நோட்டீஸ் கொடுத்துக்கிறது. இட்ஸ் எ மேன். அதனால பாத்தீங்கன்னா அது டிசி செய்த தப்பு, அது டிசி பேசுறது தப்பு. கர்நாடகா ஸ்டேட்ல வீரப்ப மொய்லி பீரியட்ல ஹைவே ரோட்ல பார் இருக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் உள்ள பார் இருக்கக்கூடாது, கோயிலுக்கும் அதுக்கும் 100 மீட்டர் கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா? கார்னேஷன் டவுனு எங்க இருக்குது? ஒயின் ஷாப் எங்க இருக்குது? அதுக்கு எதிர கோயில் எத்தனை அடிக்குது? அதை கொஞ்சம் டிசி வந்து பார்க்க சொல்லு. இவங்கெல்லாம் IAS ஆஃபீஸருங்க, என்ன எக்ஸைஸ் பெரிய பெரிய கமிஷனர், இவங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. இவங்களோட குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி. நாங்கள் எனக்கு இல்லாத நாலேஜா? ஆணவம் அகம்பாவம் எனக்கு இருந்துச்சு. இப்போ அடக்கமும் அமைதியாக இருக்கிறேன். வந்து பார்க்க சொல்லு, நேரம் அங்கே நின்று சொல்ல சொல்லு. இதே டெப்டி கமிஷனர் அங்கே வருத்தம், கோவில் அங்கே இருக்குது, பார் அங்கே இருக்குது. யாரா கொடுத்தோம் லைசன்ஸு? முனிசிபாலிட்டி காரணும், எக்ஸைஸ் காரணும். கரெக்டா? சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரெஸ்காரங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? டிசினாக்கா உங்களுக்கு பயமா? இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் த ஸ்டேட், ஃபார் த யூனியன். யூ மஸ்ட் நோ த ரியல் அண்ட் ட்ரூத், ஹூ இஸ் வாட் இஸ் வாட். எனக்கு ஜேஎச் பட்டேல் லைசன்ஸ் கொடுத்தாரு பார் நடத்திக்கோன்னு. நான் என் தம்பிக்கிட்ட யோசித்து பார்த்தேன், என் தம்பி தான் நாங்கள் உட்காரணும், கெட்டு போய்டுவான்றதுக்காக எனக்கு அந்த பாரே வானான்னு தூக்கி போட்டேன். சார் இப்போ கவுன்சில் பாடி கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்களா சார்? இன்னும் 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 1.5 வருஷம்லாம் கிடையாது. அது என்ன ஆகும் சார்? அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? நேற்று கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் போடக்கூடாதுன்னு, உனக்கு 1 வாரம் ஸ்டே கொடுத்துக்கிறேன், அது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் போடாது. எதுக்கு 1.5 வருஷம் இருக்கிறாங்க சார்? திரும்பி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், பிகாஸ் எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கம்ப்ளீட். அது பார்த்துக்க. அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னா நான் ஒருத்தன் தானே சைன் பண்ணல அதில். ஓகே, அதை நான் சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கா, முனிசிபாலிட்டி ஊற்றி மூடிடுது. எம்எல்ஏல லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, RPI will contest entire 35 wards. நோ டவுட் ஆல் RPI பீப்புள். சரி சார், அதுக்கு ஹோம்வொர்க் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். சார் நான் டீச்சர் சார், இத்தனை 20 வருஷமா அதே சப்ஜெக்ட் எடுத்துன்னுக்குறேன். எனக்கு தெரியாதா என் சாம்பியன்ல யாருக்குறான்னு, என் RD பிளாக்ல யாருக்குறான்னு, என் NT பிளாக்ல யாருக்குறான்னு, கொரமண்டல் யாருக்குறான்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் டீச்சரு, நான் வெளியூர்லேருந்து வந்தவன் இல்லை. டீச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாம் கரெக்டா இதுவாக்குறாங்களா? உங்க ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறேன், படிக்காதவங்க ஒருத்த பெருமை எடுக்கிறேன்.